பேர் கிளாடிஸ் ஆசா குறுக்குத்தலேருந்து பேசுகிறேன். 7வது வார்டு. இதில் பார்த்தீங்கன்னா நாய் தொல்லை நிறையா இருக்குது. நிறைய வாட்டி நாங்கள் சொல்லியாச்சு, ஒவ்வொரு கவுன்சிலர்கிட்டே சொல்லியாச்சு. அவங்க ஒரு ஆக்ஷனையும் எடுக்க மாட்டேங்காங்க. மனுஷங்களுக்கு இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை மனுஷங்களுக்கு இல்லை. என் பேரனெல்லாம் ரொம்ப கடிச்சு என் பையன் ரொம்ப என் பேரன் பாதிக்கப்பட்டிருக்கான். நாங்கள் அன்றைக்கி ஒரு செகண்ட் இப்போ நாங்கள் போய் பார்க்கலன்னா என் பிள்ளைய நாங்கள் இழந்து தான் அன்றைக்கி இருந்திருப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 5 குட்டி நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கு. நாங்கள் மீன் எடுக்க நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு மீனுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வர எங்கள் வீடை சுடுகாடு மாதிரி கிடக்கு. 5 ஆட்டுக்குட்டி செத்து கிடக்கு சார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த உள்ள நாயை ஃபுல்லாக பிடிச்சிக்கொண்டு எங்கேயோ கொண்டு விட சொல்லுங்கள். விட்டுருங்க. நாங்கள் எல்லாத்துலேயும் சொல்லியாச்சு. ஆனால் குமாரண்ணன்ட்ட சொன்னால் ஒரு வேலை நடக்காது. ஆனால் மணியண்ணன்ட்ட நீங்கள் காலையில் ஃபோன் போட்டு சொன்னோடனே அந்த அண்ணன் தான் உடனே ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைன்னா இவ்வளோத்துக்குள்ளே என்னை இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம். பாதிக்கப்பட்டது அன்றைக்கி நேற்றுக்கு ஒரு அக்கா பால் கொண்டு வந்தாங்க. அவங்களையும் கடிச்சு தொடையெல்லாம் கடிச்சு சேலை இல்லாமல் ஓடுறா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அக்கா கொஞ்சத்துக்கு முன்னாடி நின்று பேட்டி கொடுத்துட்டு தான் போனாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த நாயெல்லாம் பிடிக்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. யாரும் வரவே இல்லை. எல்லா பக்கமும் சொல்லியாச்சு. கவுன்சிலர்கிட்ட எல்லா கவுன்சிலரும் ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்காங்க. இது எந்த வார்டை சேர்ந்ததுன்னே எங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. அதில் குமாரன்ற சொல்லணுமா மணியனன்ற சொல்லணுமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் எங்களுக்கு வந்து மணியனை பக்கத்தில் இருக்கிறனால அவரே நாங்கள் ஓயாமல் போய் ஒத்துழைச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்கிறாங்க. அங்கே போய் சொன்னால் ஆக்சிடென்ட் எடுக்க மாட்டேங்க. திருப்பி இந்த அண்ணன் போய் சொன்னால் பின் அந்த அண்ணன் தான் வந்து பார்க்காங்க. நாங்கள் எல்லாருமே அந்த அண்ணன் தான் போய் ஒத்துழைச்சிட்டே இருக்கோம் ஓயாமல். எங்கள் வீட்டில் 5 ஆட்டுக்குட்டி போயிருக்கு சார். 5 கோழி போயிருக்கு. 2 பூனை போயிருக்கு. என் பேரன் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரன்னு கேட்டிங்கன்னா என் பேரனுக்கு தான் சார் ரொம்ப தலையில் அடி. கீழே விழுந்து நாய் கடிச்சு முட்டைலாம் இழைச்சி மூக்கிலலாம் அடிபட்டு பிள்ளைனுக்கு ரொம்ப உயிர் பிழைச்சதே மறுபிழப்பு தான் சார். ஆனால் வச்சுட்டு போகாமல் இருக்க மாநகராட்சி தான் இது காரணம் பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னா 3-4 தெருவில் உள்ள மக்கள் ஃபுல்லாக எல்லாருமே ஏதாவது போராட்டம் பண்ண தான் செய்வோம். வேறு வழியே கிடையாது. இதுக்கு வேறு தீர்வு கிடையாது. நாங்கள் நிறைய வாட்டி சொல்லியாச்சும் ஒருத்தர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிங்க. இந்த போராட்டத்தில் இறங்கிட வேண்டியது தான். நாயை தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போயிருங்க. மாநகராட்சிக்கு தயவு செஞ்சு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். நான் பிடிச்சிட்டு போங்க. ஒரு நாளைக்கு 5 பேரை கடிக்கி. நான் அந்த பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஆட்கள் அலறுது. எனக்கு அதனால நல்லெல்லாம் வருது. ஆட்கள் கடித்து ஓடிட்டு அலையுது. எனக்கு அது பற்ற முடியலை. அந்த கடை பக்கத்தில் கடை பக்கத்தில் அங்கே தான் ஒரு 50 நாய் கிடக்கு. ஒரு நாளைக்கு 5 பேரை கடிக்க 10 குட்டியை கடிக்கி. ஒரு ஆள் போக முடியலை. அதனால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. பக்கத்தில் எனக்கு வீடு. தொந்தரவு தாங்க முடியலை. இதுக்கு பெரிய நடவடிக்கை இதுக்கு உடனே எடுக்கணும்.